புதுச்சேரியில் குடியிருப்பு பகுதியில் புதியதாக திறக்கப்பட உள்ள ரெஸ்டோ பாருக்கு எதிர்ப்பு தெரிவித்து மழையிலும் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மக்களால் போக்குவரத்து பாதித்துள்ளது. இது பற்றிய கூடுதல் தகவலை செய்தியாளர் எழில்குமார் வழங்கிட கேட்கலாம். எழில்குமார் வணக்கம். இந்த ரெஸ்டோ பாருக்கு முறையாக அரசிடம் அனுமதி பெற்றுதான் திறக்க இருக்கிறார்களா? மக்கள் கோரிக்கைக்கான காரணம் என்ன? தற்போது போக்குவரத்து பாதித்திருக்கிறது, என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? புதுச்சேரி அருகே உள்ள ஆரியபாளையம் பகுதியில் குடியிருப்பு மத்தியில் புதியதாக ரெஸ்டோ பார் திறப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. மேலும் கலால்துறை சார்பில் அனுமதி பெற்றே தற்போது இந்த புதிய ரெஸ்டோ பார் திறப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் குடியிருப்பு பகுதியில் ரெஸ்டோ பார் திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதியை சார்ந்த 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் புதுச்சேரியிலிருந்து விழுப்புரம் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த மறியல் போராட்டம் காரணமாக கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் குடியிருப்பு பகுதியில் உள்ள ரெஸ்டோ பார் திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் அப்பகுதியில் அந்த ரெஸ்டோ பார் திறக்காமல் இருப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்ததை தொடர்ந்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் இருந்து கலைந்து சென்றனர். சுமார் 1 மணி நேரத்துக்கும் மேலாக பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதன் காரணமாக கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது. 1,23,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.